கேம் விளையாடுறப்போ, ஏதாவது கிரிட்டிக்கலான மொமெண்ட் வரும்போது, நான் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவேன். நம்ம பொறுப்புக்கு எல்லை இல்லன்றத பத்தி பேசிட்டு இருந்தோம். நான் விழிப்புணர்வா இருந்தா, ஒருவேள அத நான் தவிர்க்கலாம். ஆனா அப்படி இல்லன்னா அதாவது அது அப்பப்போ வந்து போகுது. ஆனா நான் கான்ஷியஸா இல்லாம டென்ஷன் ஆயிட்டா, அதிலிருந்து உடனடியா வெளிய வர ஏதாவது வழி இருக்கா? ம். இப்போ டென்ஷன் அப்படின்னா என்ன? இத புரிஞ்சுக்குவோம். டென்ஷன்னு சொல்லலாம். மன அழுத்தம்னு சொல்லலாம். மேனிக் டிப்ரஷன்னு சொல்லலாம். துயரம்னு சொல்லலாம். டென்ஷன் அல்லது ஸ்ட்ரெஸ் அப்படின்னா கொஞ்சம் பைத்தியக்காரத்தனம் தான். சின்ன டிஃப்ரென்ஸ் தான். அதாவது பைத்தியத்தோட ஒரு சின்ன உதாரணத்த உணர்றீங்க. அப்படித்தானே? அடிப்படையா உங்க எண்ணங்கள் உங்களால தாங்கிக்க முடியாத வேகத்துல உங்கள தாக்குது. உதாரணமா நீங்க, நான் இந்தியாவுக்காக விளையாடுறேன்னு நெனச்சீங்கன்னா ரொம்பவே டென்ஷன் தான். 140 கோடி மக்களோட எதிர்பார்ப்பும் உங்க தலை மேல இருந்தா அது உங்கள கொன்னுடும். சரியா? உங்க பெற்றோருடைய எதிர்பார்ப்பும் உங்கள கொன்னுடும். அத பத்தியெல்லாம் கவலைப்படாதீங்க. நீங்க இப்ப பண்ண வேண்டியது இந்த ஒரு மூவ மட்டும் சரியா விளையாடணும். டென்ஷன் எதனால வருதுன்னா, நான் ஜெயிக்கிறேனா தோக்குறேனா, எனக்கு ட்ரோஃபி கிடைக்குமா கிடைக்காதா, எனக்கு அது கிடைக்குமா, திரும்பி போகும்போது எனக்கு என்ன ஆகும், இதெல்லாம் இருக்கும் பொழுது நீங்க உங்க முழு திறமையோட இருக்க முடியாது. ஒரு விளையாட்டு விளையாடும் போது நீங்க செய்யக்கூடிய ஒரே தப்பு இதுதான். உங்க ஒரிஜினல் திறமையை விட நீங்க குறைவா இருக்கிறது தான். நம்மளை விட ஒருத்தர் நல்லா விளையாடினா அவங்க ஜெயிப்பாங்க, என்ன பண்றது? அது பரவாயில்ல. யாரோ நம்மளை விட பெட்டரா இருந்தா அவங்க ஜெயிப்பாங்க. அதுக்கு நாம என்ன செய்ய முடியும்? ஆனா நாம நம்ம இயல்பை விட திறமை குறைஞ்சவரா இருந்தா அதுதான் தப்பு. அந்த தப்பை மட்டும் நீங்க செய்யலைன்னா மற்றதெல்லாம் தானே சரியாயிடும். எனக்கு தெரியும் உலகத்தில் இப்படி தான் சொல்லி கொடுப்பாங்க. இந்த பிரக்ஞானந்தாவுக்கு உலகத்தில் இருக்கிற செஸ் கேம் எல்லாத்தையும் ஜெயிக்கணும்னு ஆசை. அப்படி செய்ய வேண்டாம். உலகத்தில் எல்லா மேட்சையும் ஜெயிக்கணும்னு முயற்சி பண்ணாதீங்க. இந்த ஒரு மூவ் இதை மட்டும் சரியா பண்ணுங்க, அவ்வளவுதான். உலகத்தில் இருக்கிற எல்லா கேமையும் நீங்கள் எப்படி ஜெயிக்க முடியும்? உங்கள் கனவுல மட்டும்தான் அப்படி செய்ய முடியும். நிஜத்தில் நீங்கள் ஒரே ஒரு புத்திசாலித்தனமான மூவை மட்டும்தான் பண்ண முடியும். அவங்க ஒரு நேரத்தில் 2 மூவ் கூட பண்ண விட மாட்டாங்க. ஒன்னே ஒன்று தான். அதனால ஒரே ஒரு மூவை மட்டும் சாமர்த்தியமாக செஞ்சால் போதும். அடுத்த மூவ், அதுக்கு அடுத்த மூவ்னு இப்போவே எல்லாத்தையும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எதிரில் இருக்கிறவர் என்ன செய்ய போகிறாருன்னு நீங்கள் முன்கூட்டியே கணிக்க பார்க்குறீங்க. அவர் என்ன பண்ண போகிறாருன்னு ஓரளவுக்கு உங்களால் கணிக்க முடியும். ஆனால் உங்களுக்கு அது முழுசாக தெரியாது. அவர் ரொம்ப புத்திசாலித்தனமாக ஒரு மூவ் பண்ணுவார்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆனால் அவர் முட்டாள்தனமான மூவை கூட பண்ணிடலாம். ஆனால் நீங்கள் அப்போவும் அவர் ரொம்ப ஸ்மார்ட், நான் அவரை விட இன்னும் ஸ்மார்ட்டாக இருக்கணும்னு நினச்சா அந்த முட்டாள்தனமான மூவை நீங்கள் கவனிக்காமல் விட்டுடுவீங்க. அதுதான் மிகப்பெரிய தவறாயிடும். இதுக்கு உங்களுக்கு என்ன தேவைன்னா விழிப்புணர்வாக இருக்கணும். விழிப்புணர்வாக இருக்கிறதுனா இந்த மனதோட இயல்பு இதுதான். மக்களோட மனங்கள் அவங்க கட்டுப்பாட்டை மீறி ஓடுதுன்னா, ஒருத்தர் 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஏன் டாய்லெட்டுக்கு ஓடுறாருன்னா அவர் மோசமான சாப்பாடு எதையோ சாப்பிட்ருக்காரு. ஆமாவா இல்லையா? நீங்கள் மோசமான உணவை சாப்பிட்ருந்தா அதை நிறுத்துறதுக்கு ஒரு மாத்திரை எடுத்துக்கிறது இல்லை, இதனை எதையாவது செஞ்சு நிறுத்தலாம். எமர்ஜென்சினா இது ஓகே. ஆனால் உண்மையிலேயே செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்துகிற அந்த மோசமான உணவை முதல்ல நிறுத்தணும். உங்கள் மனசுக்கும் இப்படித்தான். மனசுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய மோசமான உணவு என்னன்னா, நீங்களா இல்லாத ஏதோ ஒன்னோட உங்களை அடையாளப்படுத்திக்கிறது. நாம் இன்னர் இன்ஜினியரிங்கில் இதை பற்றி பார்த்துருக்கோம். இந்த உடல், இந்த மனம் எல்லாமே நம்ம சேகரிச்சது தான் இல்லையா? நீங்கள் செஸ் பிளேயராக இருக்கிறதே நீங்கள் காலப்போக்கில் சேர்த்துக்கிட்டது தான். நீங்கள் பிறக்கும் போதே செஸ் பிளேயராக பிறந்தீங்களா? இல்லை. அதனால சும்மா இங்கே ஒரு உயிராக இங்கே உட்காந்து இதை முடிஞ்ச அளவு தெளிவாக கவனித்து பாருங்கள். இதில் நமக்கு என்ன புரியுதோ அது புரியுது, எது புரியலையோ அது புரியல, அவ்வளோதானே. ஆனால் நமக்கு தேவையில்லாத அளவுக்கு எண்ணங்கள் ஓடும் பொழுது எதையும் சரியாக புரிஞ்சுக்கிற திறன் ரொம்பவே குறைஞ்சு போகுது. அதனால ஒரு நேரத்தில் ஒரு மூவை மட்டும் கவனிங்க. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது எல்லா மூவையும் செஞ்சு பார்த்துக்கலாம். ஆனால் விளையாடும்போது அந்த ஒரு மூவ் மட்டும்தான். இந்த ஒரு மூவை சரியாக செஞ்சுட்டு அவர் என்ன செய்கிறாருன்னு காத்திருந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் இருக்குது இல்லையா? அப்புறம் அவர் காய நகர்த்தும் போது இவர் ரொம்ப பெரிய பிளேயர் அப்படின்னு எல்லாம் முடிவுகள் வச்சுக்காதீங்க. இவர் பிரமாதமாக விளையாடுவார், இவர் ஒரு முட்டாள், இவர் இப்படி இவர் அப்படி, அதெல்லாம் செய்யாதீங்க. இதை மட்டும் பாருங்கள். அவர் அந்த காயை எங்கே வைக்கிறாரு அது மட்டும்தான் முக்கியம் இல்லையா? நான் சொல்கிறது, நீங்கள் எந்த மாதிரி பிளான் போட்டிருந்தாலும் அந்த நேரத்தில் உங்களுக்கு இருக்கிற ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் தான் ரொம்ப முக்கியம். இந்த பிளான்ஸ் எல்லாம் எதுக்குன்னா உங்கள் மனசை தயார்படுத்தி எல்லா விஷயத்தை பற்றியும் ஒரு தெளிவு வர்றதுக்கு தான். போடல என்னெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க. அவங்க எத்தனையோ மில்லியன் வழிகளில் விளையாடலாம்.
உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு முன்னாடியே அதை கணிக்க பார்ப்பீங்க. ஆனால் நீங்கள் விளையாட உட்காரும்போது ஒரு நேரத்தில் ஒன்று தான் இல்லையா? அதனால் விளையாட்டு தெரியாமல் நீங்கள் அங்கே உட்காந்திங்கன்னா நிச்சயமாக அது வேறு மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு விளையாட்டு தெரியும். இப்போ நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன நடக்குதுன்னு விழிப்பாக கவனிச்சுட்டு இருக்கணும். இதுக்கு உங்களுக்கு பெரிய பிளான்லாம் தேவையில்லை. நீங்கள் அவருடைய இயல்பான போக்கு எப்படி இருக்கும், இன்னொருத்தரோட அவர் எப்படி விளையாடுவார், அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு எல்லாமே நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கலாம். ஆனால் அதை பற்றின கவனத்தோடு இருக்காதீங்க. அதுக்கு ரொம்ப அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. ஏன்னா அவர் உங்களை ஆச்சரியப்பட வைக்கலாம். சாமர்த்தியமாக நகர்த்தி உங்களை ஆச்சரியப்படுத்தலாம், இல்லை முட்டாள்தனமாக நகர்த்தியும் ஆச்சரியப்படுத்தலாம் இல்லையா? ரெண்டுமே நடக்குது தானே. அவர் ஒரு சாமர்த்தியமான மூவ் பண்ணிட்டா எப்படி பதிலடி கொடுக்கறதுன்னு நம்ம யோசித்து வச்சுருக்கணும். ஆனால் அவர் ஒரு முட்டாள்தனமான மூவ் பண்ணும்போது நீங்கள் அதை கவனிக்காமல் விட்டுட்டிங்கன்னா டபுள் இடியட் ஆகிடுவோம் இல்லையா? ஏன்னா நீங்கள் எப்போவும் அந்த முட்டாள்தனமான மூவுக்காக காத்திருக்கீங்க. நீங்கள் இதை பற்றியெல்லாம் யோசிக்காதீங்க, நீங்கள் சும்மா கவனமாக இருங்க, அது போதும், அவ்வளோதான். மனுஷனோட எண்ணங்களை விட அவனோட கவனம் தான் ரொம்ப முக்கியம். கவனம் தான் எல்லாமே. ஒரு பந்து அடிக்கணுன்னாலும் சரி, இல்லை ஒரு காய நகர்த்தணுன்னாலும் சரி, உங்கள் கவனம் எவ்வளோ கூர்மையாக இருக்குங்கிறது தான் முக்கியம் இல்லையா? உங்களுக்கு எவ்வளோ பெரிய எண்ணங்கள் ஆசைகள் இருந்தாலும் அது இங்கே முக்கியமே இல்லை. அதனால தான் நான் சொல்கிறேன், எப்போவுமே ஒரு சாம்பியன் ஆகணும்னு முயற்சி பண்ணாதீங்க. ஒரு மகத்தான செஸ் பிளேயராக மட்டும் இருங்க. மற்றவங்க உங்களை சாம்பியன் சொல்லுவாங்க, அது சூப்பர் தான், அதை பார்க்க தான் நாங்களும் ஆசைப்படுறோம். ஆனால் நீங்களே நான் சாம்பியன் நினச்சிட்டு இருந்தா அது முட்டாள்தனமானது இல்லையா? செஞ்சிடலாமா?